யோகங்கள் வளர்த்திடும் யோகமெலிங்கம் ஜோதியாய் நீக்கும் சுவநாதலிங்கம் நகதியருளும் நானிலம் லிங்கம் நானும் வணங்கும் சர்வேஸ்வரலிங்கம். நம் வேலிசை சித்தர் திரு ஜெகதீஷ் பிரசாத் ஐயா வழக்கம் போல் திருப்புகழ் இசை வகுப்பு எடுப்பதற்காக மாதம்பட்டி வழியாக உற்சாகத்துடன் சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் திடீரென்று கண் பார்வையில் மாற்றத்தை உணர்ந்தார். வழியில் பார்ப்பதெல்லாம் இரண்டாகவே தெரிய ஆரம்பித்தது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவர் சிந்தனையில் இருந்த முருகனை அழைக்கலாம் என முருகா என நினைத்த நிமிடத்தில் அவரின் திருவருளாலும் கருணையாலும் அன்று அங்கு சென்று திருப்புகழ் வகுப்பு எடுத்துவிட்டு வீடு திரும்பினார். வீடு திரும்பியவுடன் மருத்துவரை சென்று பார்த்தபொழுது இந்த கண் பாதிப்பிற்கான காரணம் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லி அதற்கான மாத்திரையை மருத்துவர் பரிந்துரைத்தார். அவரும் மாத்திரைகளை தினமும் எடுத்துக்கொண்டு தான் இருந்தார். ஆனால் பூரணமாக குணமடையவில்லை. இந்த தருணத்தில்தான் நம் எல்லாம் வல்ல முருகனின் உத்தரவின் பேரில் நம் கோவை மாநகரில் ஆரஸ்புரம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அண்டவானார் அருள்துறையிலிருந்து திருப்புகழ் பஜன் செய்ய அழைப்பு வந்தது. நம் வேலிசை சித்தர் தன் சீடர்களுடன் சென்று முருகன் மேல் திருப்புகழ் பாடல்கள் மிகுந்த பக்தி பரவசத்துடன் பாடிக்கொண்டிருந்தார். தீபாராதனையின் போது பக்தியின் உச்சத்தில் கற்பூர ஆரத்திற்காக நாத விந்து கழாதி நமோ நம என பாடத் தொடங்கி அந்த கற்பூர ஜோதியை பார்த்து தரிசித்த அந்த நிமிடத்தில் பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பித்ததை நம் வேலிசை சித்தர் உணர்ந்து முருகா 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 உன் கருணையின் உன் சக்தியே பெரும் சக்தி என மனமுருகினார். இந்த வியத்தகு நிகழ்வுக்கு காரணம் என்னவென்றால் நம் வேலிசை சித்தர் அனுதினமும் முருகனையே நினைத்து அவரின் திருப்புகழ் பாடல்களை பாடியும் மற்றவர்களுக்கு இசையுடன் கற்பித்தும் கீபோர்டில் முருகன் பாடல்களை இசைத்தும் சதா சர்வ காலமும் அவர் நினைப்பாலே வாழ்ந்து பக்தி செலுத்தியதன் பலனே அவருக்கு மறுபடியும் தெளிவான பார்வை பெற்றார். என்றால் முருகனின் பேரருளும் பெரும் கருணையும் என்னவென்று சொல்வது? முருகனின் புகழும் பெருமையும் இந்த தலைமுறைக்கு மட்டுமின்றி இளைய தலைமுறைக்கும் திருப்புகழ் வகுப்பின் மூலமாக எடுத்து செல்லும் தன் உன்னத பணியை சிறப்புற செய்து வருகிறார் நம் வேலிசை சித்தர் திரு ஜெகதீஷ் பிரசாத் ஐயா அவர்கள். நம் கோவை மாநகரில் ஆரஸ்புரம் பகுதியில் ஸ்ரீ அண்டவானார் அருள்துறை அமைந்துள்ளது. இங்கு அன்பில் பிரியாள் உடனமர் அண்டவாணர் பெருமாளாக சிவபெருமான் எழுந்தருளி உள்ளார். இங்கு வீற்றிருக்கும் அண்டவாணருக்கு பக்தர்கள் தம் திருக்கரங்களால் தாமே பாலபிஷேகம் செய்து இன்புற்று மகிழ்கிறார்கள். இத்தலத்தில் மிக பிரம்மாண்டமான 6 அடி உயரமுள்ள பேரானந்த கூத்த நடராஜ பெருமாள் சிவகாமி அம்மையாருடன் எழுந்தருளியுள்ளது ஒரு சிறப்பம்சமாகும். மும்முதற் கடவுளான வளம்புரி செல்வ ஆரோக்கிய சிவயோக விநாயகப் பெருமாள் இங்கு எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவானையுடன் ஸ்ரீ முருகப்பெருமாள் இங்கு எழுந்தருளியுள்ளார்கள். அவர்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் திருப்புகழ் இன்னிசையுடன் நடைபெற்று வருகிறது. முருகனின் பெருமையை கூறும் திருப்புகழை இயற்றிய அருணகிரிநாதருக்கு மாதந்தோறும் மூலா நட்சத்திரத்தன்று சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை திருப்புகழ் பஜனையுடன் நடைபெற்று வருகிறது. நித்தியப்படி நடராஜ பெருமாளுக்கு அனைத்து கால பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல பல இன்னல்களின் இடையே இறைவனின் திருக்கருணையாலும் பேரருளாலும் அடியார்களின் பக்தியாலும் சீரிய சிவத்தொண்டாலும் பிரம்மாண்டமான புதிய தேரை செய்து முடித்து
2025ஆம் ஆண்டு ஆருத்ரா தரிசனத்தன்று பக்தர்கள் நமச்சிவாயா கோஷத்துடன் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார்கள். இத்திருத்தேர் செய்வதற்காக இத்திருத்துறையின் அறங்காவலர் ஸ்ரீ சிவராஜ ஸ்ரீ அம்பலவான செந்தில் குமர தத்புருஷ சிவம் ஐயா அவர்கள் பெரும் நிதி அளித்துள்ளார்கள். நம் வேலிசை சித்தர் ஜெகதீஷ் பிரசாத் ஐயா அவர்கள் முதல் நபராக ரூபாய் 25,000 நன்கொடையாக வழங்கி இப்பெரும் சிவத்தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் சிவன் மீது எந்தளவு பக்தியும் அன்பும் கொண்டு உள்ளாரோ அந்தளவு இந்த திருப்பணி புரிவதற்கு காரணமாக இருந்த அவரது தாயார் ஸ்ரீ சிவராஜ ஸ்ரீ நவநீதம் அம்மையார் அவர்களையும் போற்றி அவருக்கு இங்கு திருவுருவ சிலை இத்தலத்தில் அமைத்து அனுதினமும் பூஜை செய்து வருகிறார். இங்கு வரும் பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டு அருள் பெறுவதோடு அல்லாமல் அனுதினமும் இத்தலத்தில் நடைபெறும் அன்னம்பாளிப்பிலும் கலந்து கொண்டு சுவையான பிரசாதம் அருந்தி மகிழ்வுடன் செல்கிறார்கள். இத்திருத்தலத்தில் மேலும் பெருமை சேர்க்கும் விதத்தில் 63 நாயன்மார்களும் எழுந்தருளியுள்ளார்கள். அவர்களின் நட்சத்திரத்தன்று குரு பூஜைகள் பக்தர்களால் சூழ இனிதே நடைபெற்று வருகிறது. வெண்கலத்திலான 63 நாயன்மார்களின் சிலைகளும் கலைநயனத்துடனும் பக்தியுடனும் அவ்வளவு நேர்த்தியாக வடிவமைத்துள்ளார்கள். ஒவ்வொரு வருடமும் திருஞான சம்பந்தர் குரு பூஜை என்று 63 நாயன்மார்கள் மற்றும் உற்சவர்கள் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். மார்கழி திருவாதிரை தினத்தன்று உலகத்திலேயே தில்லை சிதம்பரத்தை அடுத்து அண்டவானார் திருத்துறையில்தான் நடராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் புரிகிறார். மாதந்தோறும் நம் அண்டவான பெருமாளுக்கு பிரதோஷ தினத்தன்று 16 வகை அபிஷேகங்களுடன் சிறப்பு அலங்கார பூஜை தேவாரம் திருவாசகம் பாடி நடத்தி வருகிறார்கள். இது தவிர இங்கு மார்கழி மாதம் திருவாதிரை உஷக்காலம் வைரத் திருத்தேர் விழா, மாசி வளர்ப்பிறை சதுர்தசி காலசந்தி பூஜை, சித்திரை மாதம் திருவோணம் உச்சிக்கால பூஜை, ஆனி உத்திர நட்சத்திரத்தன்று சாயரட்சை பூஜை, ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்தசி சாயரட்சை 2ஆம் கால பூஜை, புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்தசி அர்த்தஜாமம் பூஜைகளும் இனிதே நடைபெற்று வருகிறது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். மாணிக்க வாசக பெருமானார் பைந்தமிழ் நவின்ற சென்னா புலவர். சித்தமும் பித்தும் சிவனுக்கே ஆக்கியவர். இவர் சித்தமே சிவம், இவர் செய்தனவே தவம். சிவானந்த தேனை நமக்கு தந்தவர். திருவாசகம் ஓதும்போது அருள் நெறி உருக்கம் உண்டாக்கி உயிரை பிறவி பெருங்கடல் நீந்தி விக்கும். இத்தகைய திருவாசகத்தை நம் ஸ்ரீ அண்டவானார் அருள்துறையில் பிரதி மாதம் தோறும் 2ஆம் சனிக்கிழமையன்று திருவாசக முற்றோதுதல் பல சிவனடியார்கள் சேர்ந்து சிவ பூஜையுடன் 51 பதிகங்களையும் பக்தி பரவசத்துடன் ஓதி சிவனின் அருளை பெறுகிறார்கள். மாதந்தோறும் நம் அண்டவான பெருமாளுக்கு பிரதோஷ தினத்தன்று 16 வகை அபிஷேகங்களுடன் சிறப்பு அலங்கார பூஜை தேவாரம் திருவாசகம் பாடி நடத்தி வருகிறார்கள். இது தவிர இங்கு மார்கழி மாதம் திருவாதிரை உஷத்காலம் வைரத் திருத்தேர் விழா, மாசி வளர்ப்பிறை சதுர்தசி காலசந்தி பூஜை, சித்திரை மாதம் திருவோணம் உச்சிக்கால பூஜை, ஆனி உத்திர நட்சத்திரத்தன்று சாயரட்சை பூஜை, ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்தசி சாயரட்சை 2ஆம் கால பூஜை, புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்தசி அர்த்தஜாமம் பூஜைகளும் இனிதே நடைபெற்று வருகிறது. அண்டவானார் அருள்துறையில் கார்த்திகை மாதம் சோமவார தினத்தில் சோமஸ்கந்த பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும்.
ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தன்றும் நவராத்திரி விழாக்களின் போதும் அன்பில் பிரியாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் பக்தர்கள் சூழ இனிதே நடைபெற்று வருகின்றன. இங்கு கோ பூஜையில் கலந்து கொண்டு லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறார்கள் நம் பக்தர்கள். தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று கால பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் இனிதே நடைபெற்று வருகின்றன. சரி. அவுனியர் குலம் தழை